ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, கட்டிடங்கள் எண்ணிக்கை போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். இதுவரை நமது டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தான் சொல்லணும். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்தவித கட்டணமும் வந்து கிடையாது, எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. நேரடி பணி நியமனம் பண்றாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, டிப்ளமோ, பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், ஐடிஐ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 2 விதமான பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சமையலர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துப்புரவாளர். இந்த பதவிகளுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியிடப்பட்டது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு வந்து செஞ்சிருக்காங்க. இதற்கு முடி பார்த்தீங்கன்னா 1/12/2020 பார்த்தீங்கன்னா கடைசி தேதியை வந்து கொடுத்திருந்தாங்க. தற்பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க தேதி பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. எதுவரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 7/12/2020 வரை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவுகளுக்கு பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 28/11/2020 பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் ஆதி திராவிடர் நல விடுதிகளுக்கு 15 சமையலர் பணியிடங்கள் மற்றும் துப்புரவாளர் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. சமையலர் பணியிடம் பார்த்தீங்கன்னா 15, துப்புரவாளர் பணியிடம் பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சமையல் பதவிக்கு பார்த்தீங்கன்னா சமையல் பணியிடத்திற்கு அனுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்து வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும். பிற மாவட்ட சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது. சென்னை மாவட்டத்தில் குடியிருப்பவர்கள் மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். தகுதியான நபர்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்று நீங்க நேரிலே போயிட்டு சமர்ப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா விண்ணப்பத்தை வாங்கிட்டு வந்து பூர்த்தி செஞ்சு அத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் செல்ஃப் அட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் எடுத்து அவர்கள் கொடுத்திருக்க முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பதிவஞ்சல் மூலமாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேவை பார்த்தீங்கன்னா இதற்கு முடி கொடுத்த நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1/12/2020 வந்து கொடுத்திருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா நிவர் புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா தேதி வந்து நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. ஸோ எதுவரை விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 7/12/2020 வரை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. சொந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களும் நம்ம இணையதளத்திலும் கிடைக்கும். உங்களுக்கு அதில் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.